நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். வாழ்க்கையில் திடீர் யோகம், லாட்டரி அதிர்ஷ்டம், குபேர நிலை அடையும் ஜாதகம் எப்படி இருக்கும், அதுக்கு எந்த கிரகம் துணையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக திடீர் யோகம், லாட்டரி அதிர்ஷ்டம், குபேர நிலை இதெல்லாம் யார் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க, இதெல்லாம் இல்லாதவங்க, அதாவது ஏழைகள்னு சொல்லலாம். பணக்காரர்களுக்கு இந்த நிலை அவங்களுக்கு இயல்புலேயே ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஆனால் அவங்க நினைக்கிறதோட ஏழைகள், அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் திடீர் யோகம் வந்துடாதா, லாட்ரி அதிர்ஷ்டம் வந்துடாதா, நம்ம குபேர வாழ்க்கை வாழ்வோமா, இப்படியெல்லாம் நம்ம ஜாதகம் அமைப்பு இருக்குமா, இல்லை ஜாதகத்தில் அந்த மாதிரி கிரகத்தை எப்படி வலுப்படுத்துறது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். இதை பார்த்தினா ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நான் நிறைய பதிவுகளில் இந்த பணம் சம்மந்தமான விஷயங்களை அதிகம் பேசுவேன், அதிர்ஷ்டத்தை பற்றி அதிகம் பேசுவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆராய்ச்சி நிறைய இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி வீடியோலாம் அதிகமாக போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நான் வாழ்க்கையில் திடீர் யோகம், லாட்டரி அதிர்ஷ்டம், குபேர நிலை இதெல்லாம் அடைகிற ஜாதகத்துக்கு எந்த தொடர்பு இருக்கணும், எந்த கிரகம் இதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, இப்போ பணம் சம்பந்தமான நிலைகளுக்கு ஜாதகத்தில் நம்ம 2 கிரகத்தை தான் சொல்கிறோம். ஒன்று குரு, ரெண்டாவது சுக்கிரன். இந்த குருவும் சுக்கிரன் தான் பணத்துக்கான கிரகங்கள். அதில் குரு பகவான் பெரிய பணம், நிறைய பணக்காரனாக இருக்காங்கல்ல, கோடீஸ்வரனா குபேரனாக இருக்காங்களா, அவங்களுக்கு குரு பகவான். அதே போல் எப்போவுமே பணப்புழக்கத்திலே இருக்கவங்க, பணம் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை எப்படியாவது வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிற மாதிரி, அது எப்படின்னா எப்போவுமே ஆடம்பரமாக வாழக்கூடியவங்க, அவங்களுக்கு சுக்கிரன் இருப்பார். இப்போ இந்த குருவும் சுக்கிரனில் யார் வாழ்க்கையில் இந்த மாதிரி யோகத்தை கொடுக்குறவங்க, லாட்டரி அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவங்க, குபேர அந்தஸ்தை கொடுக்குறவங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு குருவையும் சுக்கிரர்கள் உள்ள உண்மையான நிலை உங்களுக்கு தெரியணும். நம்மளுக்கு குரு பகவானை சுப கிரகம்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு, குரு பார்த்தா மட்டும்தான் கோடி நன்மைன்னு கிடையாது. சுக்கிரர் பார்த்தாருன்னா அதை விட பல மடங்கு கோடியாக நன்மை கிடைக்கும். அந்த விஷயத்தை யாருமே சொல்லலை. குரு பார்க்க கோடி நன்மை, சுக்கிரரை பற்றி எதுவும் சொல்லலை. ஏன்னா அந்த குருன்னு சொல்லக்கூடிய வியாழன் தேவர்களுக்கு குருவாக இருந்திருக்காரு. இந்த சுக்கிராச்சாரியர் அசுர குருவாக இருந்ததுனால அவரை பற்றின விஷயம் அதிகம் வெளியே வரல. ஆனால் இங்கே வாழ்கிறவங்க நிறைய பேரோட எண்ணங்கள்லாம் எப்படின்னா, சுக்கிரர் போல் வாழணும்னு தான் எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும். இது கலியுகம். இங்கே எதையும் அனுபவிக்கணும், நினச்சதெல்லாம் வாங்கணும், நினச்சதை சாப்பிட்ணும், நினச்ச மாதிரி செல்வம் செல்வாக்கு இருக்கணும், கார் இருக்கணும், வீடு இருக்கணும் அப்படின்னு எல்லாமே விரும்புகிறாங்க. எல்லோருடைய விருப்பமும் இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கு காரணமாக இருந்த அந்த காரியத்தை நிறைவேற்றுற தகுதி யார்கிட்ட இருக்குன்னா சுக்கிரத்தை தான் இருக்குது. ஏன் குருக்கிட்ட இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு பகவான் எப்படின்னா, குரு பார்க்கறது கோடி நன்மை தான். ஆனால் குரு தகுதி பார்த்து தான் கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார். இதுதான் வித்தியாசமான ஒரு இது. இங்கே தகுதி பார்த்து குரு கொடுக்குறாரு, தகுதி இல்லாதவனுக்கும் தகுதியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்குறவர் தான் சுக்கிரன். ஏன்னா நான் தகுதி இல்லாதவன் சொல்லையில் ஏதோ தகுதியில் ஒருத்தருக்கு மட்டமானவங்க நினச்சிடாதீங்க. அது தகுதி இருக்கிறவங்க அப்படின்னா
எல்லா நல்ல குணங்களும் அதே சமயத்தில் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு குரு கொடுப்பாரு. ஆனால் ஒரு ஏழைய சாதாரண நிலையில் உள்ளவனை அவனை வந்து உச்சத்தில் எல்லா வகையிலையும் செல்வம் செல்வாக்கையும் கொடுத்து அவனை உயர்த்தி விடுறவர் சுக்கிரன் தான். அவர் வந்து நல்லா இருக்கவங்களுக்கு யாருக்கும் செய்ய மாட்டார். ஆனால் தகுதி இல்லாதவன்னு நான் சொல்லக்கூடிய இந்த ஏழை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் வந்து சுக்கராச்சாரியா தான். நம்ம வந்து புராணத்தை படிக்கும்போது தேவர்களுக்கு வியாழன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி வந்து குருவாக இருந்தார், அசுரர்களுக்கு வந்து சுக்கராச்சாரியார் குருவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அது புராண கதையிலே போயிட்டோம். அப்படி கிடையாது. உலகியலில் நம்ம இப்போ உள்ள உலகியலில் வந்து இங்கே அசுரர்னு யாரை நம்ம சொல்லணும்னா ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க, நடுத்தர வர்க்கம் கஷ்டப்படுறவங்கள தான் நம்ம வந்து அசுரருங்க மாதிரி எடுத்துக்கணும். இவங்களுக்கு ஒரு குருவாக இருந்து உதவக்கூடியவர் தான் சுக்கராச்சாரியார். அதே போல் சுக்கிரர் கொடுக்கறத வந்து கொடுத்தாருன்னா அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய யோகம்தான். என்னென்னா இப்போ ஒரு பணக்காரருக்கு வந்து ஒரு பெரிய பணம் தொழில் வியாபாரத்துலேயே அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக அவ்வளோ சந்தோஷம் அவர்கிட்ட இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் ரொம்ப ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு, கடன்காரனாக இருக்கவங்களுக்கு, ரொம்ப அடிக்டடு மக்களாக இருக்கவங்களுக்கு ஒரு லாட்ரி சீட்டோ அல்லது வந்து திடீர்னு ஒரு பெரிய சொத்து கிடைக்கிறது, அதே போல் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது, அரசியலோ சினிமாவிலையோ நிறைய பார்த்தீங்கன்னா சினிமாவில் அரசியல்லாம் சாதாரண ஆட்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வர நிலைக்கு வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து சுக்கராச்சாரியாரோட அந்த அவருடைய தொடர்பு தான். இப்படி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமானவனை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகிறவர், ஏழையாக இருக்கவனை பணக்காரனாக ஆக்கிறவர், கஷ்டப்படுறவனை குபேரனாக்கிறவர், இதெல்லாம் வந்து சுக்கராச்சாரியார் தான் செய்கிறாரு. இது சாதாரண ஒரு உண்மையான விஷயந்தான். ஆனால் இது நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சது. இப்போ சுக்கராச்சாரியார் தான் வந்து திடீர் யோகங்களை, ஏன்னா பணக்காரருக்கு வந்து பணம் கிடைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அவருக்கு வந்து வாழ்க்கையில் அது ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு ஏழை குபேரன் ஆகிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, லாட்ரி சீட்டில் பணம் கிடைச்சி பணக்காரன் ஆகிறதெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு. அவன் வாழ்க்கையில் ஒரு பார்ட்டி கிடையாது, அது ஒரு நிகழ்வு. அது ஒரு ஆச்சரியமான ஒரு திருப்பு முனை அவங்க வாழ்க்கையில். இதை ஏற்படுத்தக்கூடியவர் வந்து குரு பகவான் கிடையாது, சுக்கிர பகவான் தான். இப்படி இருக்க சுக்கிர பகவானை வந்து ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி திடீர் யோகம், லாட்ரி அதிர்ஷ்டம், குபேர நிலையெல்லாம் கிடைக்கணும்னா இப்போ நான் சொன்னது தான் குரு தொடர்போட, வியாழன்னு சொல்ல பிரகஸ்பதி தொடர்போட, சுக்கிரனோட தொடர்புடையவர்களுக்கு இந்த யோகம் வந்து ஜாதகத்தில் அவங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிரும் அப்படின்னா அந்த சுக்கிரரை இவங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நிலை வந்து உண்டாகும். நான் அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் ஜாதகங்கள் பார்க்கும்போது எனக்கே சில ஆச்சரியமான இருக்குது. ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணுவேன் சில விஷயங்களை வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட நான் சில கேள்விகளை கேட்பேன். அவங்க சொன்னோன்னா எனக்கு அது மிக ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வயதான அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்களுக்கே 60 வயசு. அவங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கையில் அவங்க அம்மாவுக்கு சுக்கிரன் தொடர்பு இருக்குது, அப்போ பாட்டியாக இருக்கவங்களுக்கு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதுக்கு அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா அது நான் வெளிப்படையாக இதில் பேசிகிட்டு இருக்க முடியாது. பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், அவங்களுக்கே 60 வயசு, உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப வசதி வாய்ப்புகளோட கலைத்திறமையோட இதெல்லாம் இருந்தாங்களான்னு கேட்டேன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வந்து எங்கள் அம்மா அளவுக்கு மேக்கப்போ இல்லை அந்த மாதிரி புடவைகளோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஆனால் அம்மா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க, அந்த காலத்து ஆளுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஆனால் அவங்க அந்த காலத்துலேயே அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த தொடர்பு, ஜாதக தொடர்பு அவங்கள வாழ வைக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்குதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதே போல் ஒருத்தருக்கு அப்பாவை பற்றி கேட்டேன், உங்கள் அப்பா கலை தொடர்போடு இருப்பாரா, இளமையான ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறாரா, மேக்கப்லாம் அதிகம் போடுறாரான்னு. ஆமான்ட்டார். அவருக்கே வயசு 50 வயசுக்கு மேலே ஆகுது. அப்போ நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது, செக் பண்ணும்போது கரெக்டாக கிடைக்குது. இதில் எல்லா உறவுகளுக்குமே நம்ம சொன்னால், நான் ஏன் வந்து அந்த ஏஜ்டு பர்சன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த நாகரிக இப்போ உள்ள காலத்தில் வந்து உடைகளில் வந்து நிறைய மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே வந்து நாகரிக உடைகள் அணிகிறாங்க. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அப்பயே வந்து இந்த மாற்றம் ஒரு சிலர்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா, அப்போ கிரக நிலைகள் எவ்வளோ கரெக்டாக ஒரு ஜாதகத்தில் வேலை செய்யுது அப்படிங்கிறத நானே என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த பதிவுக்கு வந்துடுவோம். ஏன்னா இந்த பதிவு நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் திடீர் யோகம், லாட்ரி அதிர்ஷ்டம், குபேர நிலைனா வரணும் அப்படின்னா, ஒருத்தர் பிறந்த லக்னம் மேஷம், சிம்மம், தனுசுவாக இருக்கணும். இதில் லக்ன புள்ளி சுக்கிரரோட நட்சத்திரம் அங்கே தான் இருக்கும். பரணி, பூரம், புராடம், மேஷம், சிம்மம், தனுசு இதுக்குள்ளே தான் இருக்கும். அதில் லக்ன புள்ளியாக இருக்கும் உங்களுக்கு சுக்கிரனோட தொடர்பு இருக்கும். இதே போல் ராசி, மேஷ ராசியோ அல்லது சிம்ம ராசியோ அல்லது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்ன புள்ளி எப்படி இருந்ததோ அதே போல் இவங்களுக்கு நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடமாக இருந்தாலும் அவங்களுக்கு தொடர்பு சுக்கிரரோட தொடர்பு அதிகம் இருக்கும். அதே போல் லக்னாதிபதிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 1, 5, 9, 7, 1, 5, 9, 7 இந்த இடங்களில் சுக்கிரர் இருந்தால் அவங்களுக்கும் சுக்கிரரோட தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தில் சுக்கிரரோட தொடர்பு எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் திடீர் யோகம், லாட்ரி அதிர்ஷ்டம், குபேர நிலை இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த சுக்கிரரை ஆக்டிவேஷன் பண்ணுறதை பற்றி ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். நிறைய பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சுக்கிரரோட நம்ம அந்த கருணையும் அந்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வேணும்னா, கண் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, கண்களில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, இப்போ ஒரு கண் பாதித்தாலும் சரி, 2 கண் பாதித்தாலும் கண்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதே போல் இந்த கண்கள் உதவி, அந்த கண்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்கிறம்போது அந்த கண்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த சுக்கிராச்சாரியாரோட கேரக்டர்லேயே, அதாவது அவருடைய தன்மையிலே வந்து அதிகமாக வந்து இருக்கிறது. காரணம் நான் அதை கண்டுபிடிச்சேன். மீன ராசி மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தான். ஒருத்தரை வர்ணிக்கும் போது கூட கண் அழகாக இருக்கணும்னு நம்ம சொன்னோம். மீன் போல கண் அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த மீன ராசியில் தான் சுக்கிரனே உச்சம் பெறுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் இந்த கண்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதிக அளவுக்கு உதவிகள் செய்கிறது. அதே போல் காவல் தெய்வங்கள், ஏன்னா நம்ம அசுரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அப்படி கிடையாது. இன்றைக்கி நிலையில் பார்க்கும்போது காவல் தெய்வங்கள் முனீஸ்வரர், கருப்பனர், ஐயனார் இந்த மாதிரி சிறு தெய்வங்களை வந்து அதிகமாக வணங்குறவங்களுக்கு திடீர் யோகம், லாட்ரி அதிர்ஷ்டம், குபேர நிலை வந்து நிச்சயமாக அவங்களுக்கு உண்டாகும். இந்த மாதிரி இந்த பதிவில் நான் இப்போ வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அடுத்து வர பதிவுகளில் நான் நிறைய சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், யோகம் வரவங்களெல்லாம் ரொம்ப நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு சிறு தெய்வங்களோட தொடர்பு அதிகமாக இருக்கும், வழிபாடு அதிகமாக இருக்கும். அது வந்து குலதெய்வமாகவும் இருக்கலாம், காவல் தெய்வமாகவும் இருக்கலாம். இந்த பதிவில் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.